அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சிந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 27. அருணகிரிநாதர் பிறவி எதனால் வருகிறது என்பதற்கு அவர் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பிறவி என்பது மனிதனுடைய வாழ்வியல் வருவ காரணம். அந்த பிறவி வந்ததுக்கு காரணம் என்று சொன்னால் வினையினுடைய பயனாக வருகிறது. ஒரு வினை தொடருகின்ற பொழுது அந்த தொடர் முற்று பெறாமல் தொடர்ந்து வினை தொடராகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வினையினுடைய தொடர்ச்சியை நாம் நிறுத்தினால் பிறவி வராது. பிறவி வந்தால் என்ன பலன் என்று சொன்னால் வினை செய்த வினையினுடைய பயன் என்பதை ஆராய்ந்து அறிந்து கூறியிருக்கிறார். ஏன் பிறவி எடுக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த துன்பத்தில் நாம் முயன்று கொண்டே இருக்கிறோம். இந்த துன்பத்தை நீ விலக வேண்டும் என்று நினைத்தால் பிறவி எடுக்காது. இல்லைனா இரவும் பகலும் இந்த கால சூழலில் மாட்டிக்கொண்டு இங்கேதான் நாம் திரும்ப திரும்ப சுழற்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, இரவும் பகலுக்கும் அல்லாத ஒரு சமநிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த வினையை ஒழித்தெறிய வேண்டும். அதற்கு இந்த முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே முடியும் என்பதை இந்த பாடல் மூலம் அழகாக அவர் சொல்லுகிறார். மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான், மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான், என்னே விதியின் பயனிங்கிதுவோ, பொன்னே மணியே பொருளே அருளே, பொன்னே மணியே பொருளே அருளே, மன்னே மயில் ஏறிய வானவனே அப்படின்னு சொல்றார். பொன் போன்றவன், பொன்னேனா அந்த உங்களுக்கு தெரியும் தங்கத்தை போன்ற ஒரு நவரத்தின மணி போன்ற ஒளியே வீசுபவனே முருகப்பெருமானே அப்படின்ற கருத்தை, பேரின்பப் பொருளே, பொருளேனா பேரின்பப் பொருளாக விளங்குபவனே, அருளாலான பேரருளாலா, மன்னேனா தலைவன் அல்லது அரசன் தலைவனே, மயில் ஏறிய வானவனே மயில் வாகனமாக கொண்ட மேலானவனே அப்படின்ற நிலை. மின்னிகர் வாழ்வை விரும்பியான், மின்னலை போன்று தோன்றி உடனே மறையும் நிலையில்லாத இவ்வுலக வாழ்வை நிலையானதென்று கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலை என்னவென்று கூறுவேன். இங்கு விதியின் பயன்தான் இந்த உலகத்தில் நான் வந்து உதித்தது என்பதை இப்பொழுது உன்னுடைய அருளால் தெரிந்து கொண்டேன். இந்த விதியை உன்னால் மாற்ற இயலும். இன்னும் நான் தவித்து கொண்டிருக்கின்ற நிலையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, எல்லாம் சரிதானா முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி மனமுருகி கேட்கிறார். யாராலும் விருப்பப்படுகின்ற தங்கத்தை போன்ற பிரகாசமாக ஒளிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். என்ன உயர்ந்த நிலை! முருகப்பெருமானை பக்தர்கள் அறிந்தவர்கள் முருகனை மனமுருகி வழிபட்டால் அவர் உடனே வந்து அதனால்தான் முருகப்பெருமானுக்கு நிறைய பக்தர்கள் அதிகம். இப்போ பிரகாசமாக நவரத்தினத்தினுடைய பிரகாசமாக உலக வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக அவருடைய அருள்வடிவம் சர்வலோக சுதாமணியாகவும், அவர் மயிலில் ஏறிய வாகனமாக மாணிக்க ஒளியாகவும் திகழ்கிறார். அவர் உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக தான் அப்படிலாம் நமக்கு தெரிந்த இந்த மக்களுக்கு தெரிந்த இந்த பொன் மணி பொருள் அருள் மண் என்ற மயில் என்ற நிலையில் வைத்து முருகனை பார்க்கிறார்களே தவிர, முருகன் இதற்கெல்லாம் ஒப்புமை அற்றவன். அவர் மிகப்பெரிய உயர்ந்த பொருள் அப்படின்றது முன்பே சொல்லிட்டார். அவர்தான் ஆதி இந்த உலகத்தினுடைய. அதுவும் சிவனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் ஒன்றுதான். ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றியது என்பதில் அதே சக்தியை தான் இந்த முருகப்பெருமானும் பெற்றிருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் அது பரம்பொருள்தான் என்பதை தெளிவு பெற்றிருந்தார் அருணகிரிநாதர். அந்த பரம்பொருளை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு பயணிக்கின்றவர்கள் அவனுடைய திருநாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கின்ற பொழுது இந்த துன்பங்களில் தோன்றி மறைகின்ற அல்லது தொடர்ந்து வருகின்ற இந்த துன்பமான பிறவியை அறுத்து பிறப்பை அறுக்கும் தன்மையை முருகப்பெருமான் அருள் கொண்டு முடியும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த அருளை பெற வேண்டும் என்று சொன்னால், பெற்றுவிட்டால் நாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார் என்று வள்ளுவருடைய வாக்கு நம்முடைய பிறவி அறுத்து இறைநிலையை எட்ட முடியும் என்ற கருத்தையே
சொல்லியிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். முருகத் திருவருளை பற்றி சிந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.